அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது இந்த லோவர் பாடி இருக்கிறத பார்க்க போறோம். அதாவது நம்மளோட லெக் ஸ்ட்ரெச்சஸ்க்குலாம் பார்க்க போறோம். நம்மளோட கால்கள் கூடிய தளர்வு பயிற்சிகள் பார்க்க போறோம். அதில் நிறைய வேரியேஷன்ஸ்லாம் இருக்கு. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒன்று அப்படியே பார்க்கலாம். இது பண்றதுக்கு நம்ம ஒரு கால் நம்ம மடக்கிட்டு வைக்க போறோம். அதனால நீ பெயின் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இது பண்ண வேண்டாம். மற்றவங்களாம் யாரோனாலும் தாராளமாக இது செஞ்சுக்கலாம். முதல்ல தண்டாசனம். அப்புறம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விட்டுடலாம். இதில் வஜ்ராசனம் அதெல்லாம் நம்ம நார்மல் பேசிக் ஆசனம் அதெல்லாம் போட்டு நம்ம பழகி இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி காலை மடக்கிட்டு பண்ண முடியும். வஜ்ராசனம்னா ஒரு காலை மடக்கிட்டு இன்னொரு காலையும் மடக்கிட்டு இந்த ஹீல்ஸ் மேலே ஏறி உட்கார்றது. இதுதான் வஜ்ராசனம். இது போட்டு போட்டு பழகணும். சில பேருக்கு இது பண்ணும்போது இந்த இடத்துல எல்லாம் காலில் வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகுறதுனால வலிக்கும். ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணால் கீழே ஒரு தலைகாணியை வச்சுட்டு அதுக்கு மேலே இப்படி உட்கார்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இது மாதிரி வஜ்ராசனால உட்காந்து நம்ம பழகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆசனாஸ்லாம் பண்ணுறதுனா ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம பண்ண போகிறது ஒரு காலை அப்படியே நீட்டிடுங்க. அப்புறம் கீழே உட்காந்துடலாம். இன்னொரு கால் வஜ்ராசனிலே இருக்கட்டும். ஆனால் அது மேலே உட்காரக்கூடாது. காலை கொஞ்சம் இப்படி தள்ளி வைக்க போகிறோம். ரெண்டு பின்பகுதி எல்லாமே கீழே இருக்கும். ரெண்டு காலுமே நம்ம இப்படி ஒட்டி வைக்க போகிறோம். அதாவது பிரித்து வைக்காமல் இந்த முட்டியும் இந்த கால்களையும் சேர்த்து இப்படி வைக்க போகிறோம். இதில் இப்போ நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அதாவது ஃபார்வர்ட் பெண்ட் இருக்குது, பேக் பெண்ட் இருக்குது, அந்த மாதிரிலாம் ட்விஸ்டிங்கில் இருக்குது, அதனால இருக்குது. இப்போ நம்ம பேக் பெண்ட் பண்ண போகிறோம். இது ஒரு கால் மடக்கிட்டு ஒரு கால் நீட்டி வச்சிடலாம். வச்சுட்டு ரெண்டு கைகளுமே பின்னோக்கி இப்படி வைக்க போகிறோம். விரல்கள் பின்னோக்கி வச்சுட்டு இப்போது காலை லைட்டாக இப்படி வச்சுட்டு இடுப்பு பகுதி நல்லா மேல் நோக்கி தூக்கிட்டு நம்ம முதுகு தண்டை வளைக்கணும். நல்லா இப்படி தூக்கிட்டு முதுகு தண்டை வளைச்சிட்டு இந்த காலை நீட்டணும். மாறு பகுதி நல்லா விரிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இப்போ அப்படியே நம்ம வலது காலை மடிச்சு வச்சுட்டு பண்ணிடலாம். எப்பயுமே வலது பக்கமும் இடது பக்கமும் செஞ்சிடணும். வலது காலை இப்போ வஜ்ராசன கால் மாதிரி மடக்கி வச்சு வைக்க போகிறோம். அதே மாதிரி கைகள் பின்னோக்கி வச்சுட்டு இப்போ நம்ம எழுந்துக்கும் போது உடனே எழுந்துக்க முடியாது. அதனால தான் இந்த காலை இப்படி வச்சுட்டு நம்ம எழுந்துக்கிறதுக்கு சொன்னேன். அதுக்கப்புறமேட்டு எழுந்துட்டு அப்புறம் பேக் பேண்ட் பண்ணிட்டு அப்புறம் காலை நீட்டிடலாம். அப்படியே நல்லா இடுப்பை நல்லா மேல் நோக்கி தூக்கி வளைஞ்சிட்டு காலை முன்னோக்கி நீட்டி 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இது பயிற்சி 1. அதே மாதிரி பேக் பெண்டு எல்லாம் பண்ணி நம்ம பழகி இருந்துட்டா தான் நமக்கு இந்த ஆசனாஸ்லாம் பட்டதுக்கு வரும். ஆசனா இல்லை, இது ஸ்ட்ரெச்சு. இப்போ இதுலேயே நம்ம அடுத்த பயிற்சி பார்க்க போகிறோம். அதே மாதிரி தான் காலை மடக்கி வச்சுட்டு பண்ண போகிறோம். ஒரு காலை மடக்கிட்டு வஜ்ராசனம் மாதிரி வைக்க போகிறோம். இன்னொரு காலை இப்படி சேர்த்து வச்சுட்டு இப்போ ஒரு பேக் பெண்ட் பண்ணோம் இல்லையா, அதனால ஒரு ஃபார்வர்ட் பெண்ட் பண்ண போகிறோம். இப்போ கைகளில் மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே முன்னோக்கி குனிய போகிறோம். கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு நல்லா முதுகு தண்டை நேராக ஆக்கிட்டு அப்படியே முன்னோக்கி கீழே வரும். வந்துட்டு முடிஞ்சா இந்த பெருவிரலை பிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கால் இப்படி பிடிச்சிட்டு நல்ல ஒரு ஜெர்க் கொடுத்து கீழே வரும். ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இப்ப அப்படியே நம்ம வலது காலை மடக்கிட்டு செய்ய போறோம். கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு நல்ல முதுகு தண்டை நீட்டி வச்சுட்டு அப்படியே மூச்சு இழுத்துட்டு கீழே போகும்போது மூச்சை விட்டுறலாம். தளர்த்திக்கலாம்.
இந்த மாதிரி கால்கள் கால தளர்வு பயிற்சிகள்ல வந்து நிறையவே இருக்கு. இதை வந்து சிறியவர்கள் வந்து நம்ம தாராளமாக செய்யலாம். பெரியவர்கள் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ப்ரிப்பரேட்டரிலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். பேக் பேண்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரிப்பரேட்டரினா அதாவது முன்னாடி செய்யக்கூடிய வந்து ஆசனங்கள். அதில் வந்து நம்மளோட பேக் பேண்ட் இப்போ நம்ம இடுப்பை தூக்கி இப்படி ஏஞ்சோம் இல்லையா, அதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணணும் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா புஜங்காசனா வந்து பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய டைம் பண்ண பார்த்தோம்னா நம்மளோட ஸ்பைன் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு பெண்ட் ஆகும். பண்ணிட்டு இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து இந்த பயிற்சிகளை முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.